வெல்கம் டு வெல்த் கிரியேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு நிஃப்டியோடைய கீ லெவல்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியோட கீ லெவல்ஸ் பார்ப்போம். நிஃப்டியோடைய க்ளோசிங் வந்து 17,360 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நான் வந்து 17,350 வந்து ஒரு பிவோட் லெவல் ஆர் ஒரு சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேன். அங்கேருந்து இப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சுனால் 17,430 இந்த ஏரியாவே வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 17,300 கால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து இந்த ஏரியாவுக்கு மேலே போச்சுன்னா லாஸஸ் அக்கர் ஆகும். ஸோ இதுவே வந்து நமக்கு ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் ஆன் தி டவுன் சைட் 17,260 இந்த ரேஞ்சுக்கு கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் கம்மி தான். ஸோ 17,350 புட் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு இதுக்கு கீழே போனால் லாஸஸ் அக்கர் ஆகும். டுடே ரேஞ்ச் நம்ம பார்த்தோம்னா அப்சைட் வந்து 17,430 ஆர் 450 அது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். க்ளோசிங்லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே, அதே மாதிரி க்ளோசிங்லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கீழே. இந்த 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் இன்றைக்கி மூவ்மெண்ட் இருக்கும். அப்படியே கொஞ்சம் இதை தாண்டி போச்சுனால் கூட ஷார்ட் ரேஞ்ச், இந்த பிளாக் கலர் லைன், இந்த பிளாக் கலர் லைன், ஸோ இதுக்குள்ளே தான் மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் இருக்கும். வைட் ரேஞ்ச் வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். இப்போ ஓப்பனாக இருக்கக்கூடிய ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ரொம்ப பெருசாக அப்சைட் மூவ் கொடுக்கல, அதேமாரி பெருசாக டவுன் சைட் மூவும் கொடுக்கல. ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்கு. 0.12%, 0.4% அந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 35 பாயிண்ட்ஸ் கேப் இண்டிகேட் பண்ணுது. 35 பாயிண்ட்ஸுன்றது ஒரு 50 பாயிண்ட்ஸாக கூட வச்சுக்கலாம். இப்போது 50 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகுதுனால் ஒரு 17,400 அந்த ரேஞ்சில் கூட ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து 17,430 to 450 அந்த ரேஞ்ச் வரைக்கும் மேலே போயிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இங்கேருந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த இடத்துல ஷார்ட் செல் பண்ணலாம். இங்கேருந்து கீழே வரும்போது அப்சைட் கேப் அப் ஆகும், ஆனால் ரேஞ்ச் மூவ்மெண்ட் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும். அண்ட் இப்போ பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து 40,400 க்ளோசிங் வச்சுருக்கு. இது இப்போ இங்கேருந்து மேலே போச்சுனால் 40,900 to 40,950 இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு இங்கே ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வரலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ஷார்ட் செல்லிங்க்கு பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். இப்போது ஃப்ரைடே வந்து சில இம்பார்ட்டண்ட் டேட்டாஸ்லாம் வந்துருந்துச்சு அமெரிக்காவில் ப்ளஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்தும் ரிகார்டிங் இன்ஃப்ளேஷன் ரிப்போர்ட். சம்வாட் பெட்டராக தான் இருக்குது. ஆனாலும் வந்து ஃபெட் சைட் பார்த்தோம்னா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் ஏற்ற போகிற மாதிரி தான் சில இண்டிகேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் ஒரு மாதிரி மிக்ஸப்பாக இருக்குது. நியூஸஸ்லாம் பாசிட்டிவாக இருக்குது. பட் ஃபெட் சைட் வந்து அவங்க அந்த பாசிட்டிவ் நியூஸஸ்க்கு வந்து அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணல. அவங்க இன்னமும் வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுவோன்ற மாதிரி தான் ஒரு கமெண்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்கு. இது வந்து டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ். இது வந்து ஆல்ரெடி ஒரு 60 பாயிண்ட்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு டவ் ஃபியூச்சர்ஸு. அண்ட் நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸும் வந்து இப்போது டிக்ளைன் ஆகி தான் இருக்குது. நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் வந்து இப்போ ஒரு -85 to 90 பாயிண்ட்ஸ் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாமே இறங்கிட்டாங்க. இன்றைக்கி ப்ராபப்ளி வந்து அமெரிக்கன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அமெரிக்கன் மார்க்கெட் இன்னைக்கு நைட்டு. இன்றைக்கி நம்மளுடைய நிஃப்டி வந்து கொஞ்சம் மேலே போகலாம். ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இன்றைக்கி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவு டியூஸ்டே. நாளைக்கு லீவு இருக்கிறதுனால நாளைக்கான ஃபின் நிஃப்டி எக்ஸ்பீரி வந்து இன்றைக்கே நடக்க போகுது. அதே மாதிரி இந்த வீக்கில் வந்து ஃப்ரைடேவும் மார்க்கெட் லீவு, குட் ஃப்ரைடேனால. ஸோ இந்த வீக் வந்து 2 days மார்க்கெட் லீவ் இருக்குது. அண்ட் கொஞ்சம் ஸ்டாக் ஓரியன்ட் நியூஸஸும் பார்ப்போம். இப்போது பிப்ரவரி மந்த்துக்கான ஆட்டோ சேல்ஸ் ரிப்போர்ட் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மாருதி சுசுக்கியும் டாடா மோட்டரும் வந்து ஹையஸ்ட் எவர் சேல்ஸ் அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். ஸோ ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே மேலே போகலாம். ஆட்டோ ஸ்டாக்ஸ் எல்லாமே நிஃப்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஆட்டோ கம்பெனிஸும் பாருங்கள், மேபி அவங்க தான் இன்றைக்கி வந்து டாப் பர்ஃபார்மர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட் இவங்களுடைய சேல்ஸும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ஓவரால் இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து 100 மெட்ரிக் டன் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த Q4க்கு மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 30.5 மில்லியன் டன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு வகையில் பாசிட்டிவ் நியூஸ் தான். ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு 1250 crore ஒர்த். இதுவும் வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பிக் பூஸ்ட் அப் தான். என்சிசிக்கு வந்து ஒரு 5 நியூ ப்ராடக்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா 1900 crores ஒர்த்து. கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களுக்கு வந்து 1000 crore அந்த எஸ்டிமேஷனில் ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வகையில் பாசிட்டிவ் நியூஸ் தான். அண்ட் வீல்ஸ் இந்தியா இதில் வந்து மேனேஜிங் டைரக்டர் வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. இது வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்றது அந்த கம்பெனியினுடைய நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 குவார்ட்டர்ஸ் ப்ராக்ரஸை பொறுத்து தான் இருக்குது. அதே மாதிரி நிறைய கம்பெனிஸில் அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் மாறி இருக்காங்க. ஓரியன்ட் எலக்ட்ரிக் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிஇஓ ப்ளஸ் எம்டி அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. இருந்த சிஇஓ எம்டி ரிசைன் பண்ணிட்டாங்க. புதுசாக ஒருத்தர் அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி ப்ராக்ரஸ் இருக்குன்றது இப்போ யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. மேபி ஒரு 2-3 குவார்ட்டருக்கு அப்புறம் நம்ம எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். ஹெச்ஜி இன்ஃப்ரா இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அரௌண்ட் ஒரு 1000 crore கிட்ட நேஷனல் ஹைவே ரிலேட்டடாக. பாட்டாவில் வந்து எல்ஐசி வந்து ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 4.47லேருந்து 5%க்கு. இப்போ நீங்கள் இந்த ஃபுட்வேர் கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இது எல்லாமே ரொம்ப இறங்கியிருக்கு. பாட்டா, ரிலாக்ஸோ, லிபர்ட்டி ஷூஸு, ரூபான் கம்பெனி இந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரொம்ப இறங்கியிருக்கு. ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி ரொம்ப டவுனில் இருக்குது. ஸோ மேபி இவங்கெல்லாம் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்கு. And that's it for this video, guys. Thank you. Make sure to subscribe to this channel.